இப்போ நம்ம செகண்ட் டிஷ் பார்க்குற டைம் வந்தாச்சு இல்லையா செஃப்? மேரி கடலூர்லேருந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சால் வச்சு அது பேர் நீங்களே சொல்லிடுங்க. ஏன் மறந்து போயிட்டாமா? சாப் சம்திங். ஆக்சுவலாக கத்திரிக்காய் சாப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஜெனரலாக வந்து வெஜிடேரியனில் ஒரு 4 மேஜர் வெஜிடபிள்ஸில் கத்திரிக்காயும் சொல்லலாம். ஆக்சுவலாக ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீர் வரும், ஸ்பெஷாலிட்டியில் சொல்கிறேன். ஓகே. பன்னீர், பேபிகார்ன், தென் அப்புறம் காலிஃப்ளவர், மஷ்ரூம், அதுக்கப்புறமேட்டு நம்ம கத்திரிக்காய்க்கு வந்துடுவோம். அதில் ஒரு சூப்பரான டிஷ்ஷாக அது கத்திரிக்காய் சாப்ஸ். கொஞ்சம் மசாலா அரைச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் சாப்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் சாப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 7 நம்பர், தக்காளி 1 நம்பர், சின்ன வெங்காயம் 10 நம்பர், பூண்டு 10 நம்பர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, திருகிய தேங்காய் 1/4 மூடி, உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். கத்திரிக்காய் சாப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸை? குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு அரவை ஒன்று தேங்காய், திருகின தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதிலே வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஓகே. தென் பட்டை, கிராம்பு, இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தென் மல்லித்தூள். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செஃப் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். அடுத்தது நம்ம கடலெண்ணெய். ஆக்சுவலாக ஜென்ரலாக இப்போ சாப்ஸ்னாலே வந்து நான்வெஜ்ஜில் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். மட்டன் சாப்ஸ் அது மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க. இந்த மசாலா தென் இதோட வந்து இந்த பிரிஞ்சல் எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் அது. தென் எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, தென் இதுலேயே வந்து பூண்டு, நம்ம பூண்டு ஹோல் கார்லிக் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா வந்து நம்ம எதுவும் வதக்கி வறுத்துலாம் நம்ம போடல. அப்படிங்கிறப்ப ராவா சேர்த்துருக்கணும்னா நல்லா வதங்கணும். ஆக்சுவலாக இதுலேயும் வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அரைக்கிறப்பே இந்த மிளகாத்தூள்லாம் இதிலே போட்டு அரைச்சதுனால உங்களுக்கு நல்ல கலரும் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரைஸில் நல்லா சுட ரைஸில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த வெறும் இந்த சாஸை மட்டும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஓகே. இது இல்லாமல் கேர்ட் ரைஸ்க்கு ஒரு பக்கா காம்பினேஷன். அதேமாதிரி தோசைக்கு நடுவுலையும் நம்ம உள்ளார மசாலா மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பச்சை வாசனை உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த எட்ஜோடு நான் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கணும். கத்திரிக்காயில் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அப்புறம் குட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் எந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணணும்? நீ பேசுகிற ஏதாவது புரியுற மாதிரி இருக்காமா? கிரீன் கலர்ல ஒரு கத்திரிக்காய் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த பிக் சைஸ்ல கத்திரிக்காய் இருக்கா, குட்டி சைஸ்ல கத்திரிக்காய் இருக்கா, அப்படி எது இருக்கு, எது அவைலபிள் இருக்கோ பார்த்துக்கலாம். பட் இந்த எட்ஜோட அந்த காம்போட நம்ம சேர்த்தோம்னா அதுதான் நல்ல டேஸ்ட்டு. ஓகே, ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறதே ஒரு பெரிய கலை தான். பார்த்தீங்கன்னா தெரியுதா? நான் தான் செஃப் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? யாரா நம்புறாங்களா பாருங்க. உங்களே சிரிப்பு வருது பார்த்தீங்களா?
நம்பிட்டாங்க செஃப். அவ்வளோதான். இது பாருங்கள், கரெக்டாக ஒரு மிதமான சூடு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். மூடி போட்டுடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது செஃப் இப்போவே பார்க்கவே. அவ்வளோதான். ஆக்சுவலாக கத்திரிக்காய் வந்து வேகிற நேரம் தான். அவ்வளோதான். இது மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. கரெக்டாக ஒரு மிதமான சூடு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடும். அதாவது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிளில் கத்திரிக்காயோட பங்கு ஒரு பெரிய பங்குன்னு சொல்லலாம். ஹார்ட்டுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய காயில் கத்திரிக்காய் ஒன்று. நீங்கள் சொன்னீங்களே, அதாவது க்ரீனாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம மண்ணை விளையக்கூடிய காய்கறி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த பேபி பிரிஞ்சாலேருந்து தாபாஜின்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும் செஃப். சுட்டு வறுத்து எல்லாத்துலேயுமே சுட்டு வறுத்து சாப்பிடலாம். பட் ஸோ அது அந்த மண் சார்ந்த விஷயங்கள் தான். பட் எல்லா கத்திரிக்காயிலுமே இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். செஃப் நீங்கள் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? வாவ், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நம்மளோட வாவ் மூமெண்ட். பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். எஸ் செஃப். ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்து உப்பு கலந்து நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கத்திரிக்காய் சாப்ஸ் தயாராகிடும்.